நம்ம வாழ்க்கையோட விளையாடுறதை விட, நம்ம விதியோட விளையாடுறதை விட சிவபெருமானுக்கு வேற என்ன வேலை? அவர் என்ன பண்ணுவாராம்? உலகத்தை அழிச்சிருவாராம். அவருக்கு போர் அடிக்கும்ல, உலகத்தை அழிச்சிட்டா அவருக்கு வேற என்ன வேலை? சிவபெருமான் என்ன கையில எடுப்பார் தெரியுமா? திருவாசகத்துல இருந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுப்பாராம். அதை மட்டும் அழிக்க விட மாட்டாராம். ஏன்னா போர் அடிச்சா அதை தான் படிப்பாராம் அவர். இப்படி ஒரு கற்பனைங்க. அவ்வளவு ருசியானதா திருவாசகம். பெரும் ஊழி வரும் காலம் தன் தனிமை தவிர்க்க அன்றோ உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நான் கம்பன். எவ்வளவு அழகான சத்தியம் தெரியுமா? பால் கலந்து தேன் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்தும் ஒட்டாமல் இனிப்பதுவே வள்ளலார். அவ்வளவு ருசியானது. குழந்தைகளை இலக்கியங்களை வாசிக்க வையுங்கள். ஆன்மீக நூல்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.